ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கமை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளால் வாங்க முடியுமா? எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாங்கலாம்? தங்கத்தில் கோல்டு காயினாக வாங்கலாமா, இல்லைனா நகைகளாக வாங்கலாமா, இல்லைனா வேறு எதாவது விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாமான்றது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நிறையா இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ரிஸ்க்கும் இதில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் பழகிக்கோங்க. எப்பயுமே காசாக நம்ம கையில் வச்சுருக்கிறத விட ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டோன்னா தான் அது பெருகும். ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற காசு அப்படியே தான் இருக்க போது. இதே மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ எதில் நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஸோ நம்மக்கிட்ட தங்கம் இல்லை, எனக்கு தங்கம் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. மிடில் கிளாஸ் மக்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னும் நடுத்தர மக்கள், நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோன்னா இப்போ இருந்தே தங்கத்தில் முதலீடு பண்ண கற்றுக்கிறலாம். ஸோ நம்ம இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலாவது இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு தொகை நம்ம கையில் இருக்கும். கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போய் இறங்கலாம். ஸோ இந்த சேனலில் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். காசு எப்படி சேமிக்கணும், எந்த மாதிரி விதத்திலலாம் நம்ம சேமிக்கலாம், தங்கத்தில் எந்த மாதிரி விதத்திலாம் நம்ம சேமிக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக கோல்டுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன், காசுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய வீடியோ ஒன்று நான் பார்த்தேன், எனக்கு தமிழ் புரியலை, ஆனால் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னா அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக 3000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய அனைத்து நல்ல உள்ளங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, என் வீடியோஸை இது வரைக்கும் பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே மிக மிக நன்றிகள். எப்பயும் போல் ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். கோல்டு சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படிங்கிறதுனால கோல்டு சம்மந்தப்பட்ட கோட்டும் கூட. இஃப் யூ வாண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் கரன்சி, செக் அவுட் கோல்டு. It has stood the test of thousands of years as a store of value and medium of exchange. அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான். நம்ம அப்போ இருந்த ஒரு கரன்சி, ஒரு நோட் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணலை. அன்றைக்கி ஒரு பைசா, 2 பைசா, ஒரு காப்பர் காயின்ன்ற மாதிரி இன்றைக்கி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. ஆனால் அன்னைக்கும் தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம், இன்றைக்கும் தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம். எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரு விஷயங்கள் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் ஸ்டெடியாக தான் போகிட்டு இருந்திருக்கு. ஒரு சில நேரம் குறையக்கூடும் அதோடைய விலை, ஆனால் ரொம்ப குறையாது. ஸோ தங்கம் அப்படிங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ தங்கத்தை நீங்கள் வீட்டில் பூட்டி வச்சுருந்தா கூட அதோடைய வேல்யூ குறைய போகிறதில்ல, அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதே இது பணத்தை நீங்கள் அப்படி போட்டு ஏதாவது ஒரு பெட்டியில் போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சிங்கன்னா அதோடைய வேல்யூ அதேவாக தான் இருக்கும் போது. ஆனால் தங்கம் அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் தங்கத்தை கொடுத்துட்டு வேறு ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது, இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ தங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட காசு இல்லை, கையில் தங்கம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம அந்த தங்கத்தை கொடுத்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிறலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம இந்தியாவில் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தங்கத்துடைய விலை எவ்வளவு அதிகமாகிருக்கு, எப்படி ஏறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஏன் தங்கம் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். ஸோ 24 கேரட்டுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ 10 கிராம், ஸோ 10 கிராம் தங்கம் பாருங்கள், 1964 ₹63.25 10 கிராம் நம்ம வாங்கிடலாம். அது என்னது 24 கேரட், 24 கேரட்னா 99.9% பியூரான
தங்கம். ஸோ இது வந்து 2010 பார்த்தீங்கன்னா 18,500 ரூபா. 2020 10 கிராம் வந்து 48,651 ரூபா. 4 வருஷத்துல பாருங்க. 2024 நான் இன்னைக்கான டேட்டுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 66,330 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்துல மட்டும் எவ்வளவு தங்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 17,679 ரூபாய் ஆயிருக்குது. இப்போ இதுதான் வந்து இவ்வளோ ரேட் வந்து என்றைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. டக்குன்னு 10 வருஷத்தில் பாருங்கள் எவ்வளவு ஜம்ப் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வந்து 10 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் இது 4 வருஷத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 18,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால தான் எப்பயுமே நான் வந்து சொல்கிறேன், தங்கத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தங்கம் இல்லை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. காசு ஒரு பக்கம் சேமிச்சுக்கிட்டே வரணும். அதை தவிர கோல்டு ரிசர்வ்னு தனியாக வச்சுக்கணும். பேங்க்ஸில் எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக கோல்டு ரிசர்வ் இருக்கணும். அது வந்து ஒரு மேண்டேட். அதே மாதிரி நம்மளும் வந்து காசு வந்து கேஷ்ன்னு தனியாக வச்சுக்கிறணும். அதே மாதிரி தங்கம்ன்றதை நம்ம தனியாக வச்சுக்கிறணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கோல்டு காயின் உடைய ரேட்டு இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிஆர்டியோட வெப்சைட்டில் இருந்தால் எடுத்திருக்கேன். ஸோ 24 கேரட்டோடைய ரேட்டு வந்து 6,633 ரூபா. 22 கேரட்டு வந்து 680 ரூபாய். ஸோ இந்த 22 கேரட்ன்றது 91.6 916 நகைகள்லாம் செய்வோம்ல, அது 24 கேரட்டில் நம்மளுக்கு கோல்டு காயின்ஸ், கோல்டு பார்ஸ் இதுதான் வரும். நகைகள் வந்து இந்த 24 கேரட்டில் வராது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் வந்து கோல்டு காயினாக நான் வாங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சேமிக்கிற காசில் நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கிக்கிறலாம். இப்போ ஜிஆர்டிலலாம் பார்த்தீங்கன்னா மில்லிகிராமில் கூட வந்து உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும். நான் ஏற்கனவே வந்து மில்லிகிராமில் நான் தங்கம் எப்படி வாங்கினேன்றதை வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு வேறு கடைகளில் கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஜிஆர்டியில் மட்டும்தான் அந்த மில்லிகிராம் கோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி எப்போல்லாம் உங்கள் கையில் வந்து காசு கிடைக்குது, ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் நீங்கள் போய் அதை வாங்கிக்கிறலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்டு காயின்ஸுக்கும் அவங்க மேக்கிங் சார்ஜும் போடுவாங்க, ஜிஎஸ்டியும் வந்து போடுவாங்க. ஸோ 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராமுக்கு வந்து 6,080 ரூபாய். ஸோ அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறத போடுவாங்க 122 ரூபா. இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் அவங்க 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அது வந்து 186 ரூபாய். ஸோ 1 கிராம் தங்க நாணயம் நீங்கள் வாங்கணுன்னா 6,388 ரூபா ஆகும். இது வந்து ஜிஆர்டியில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா, மற்ற கடையில் வாங்கினீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இல்லை இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், இல்லைனா இதை விட அதிகமாக இருக்கலாம். ஸோ அதை வந்து பொறுத்து இருக்குது. ஸோ தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டு காயினாக வாங்கணுன்னா இந்த மாதிரி கிராம் கணக்கில் நீங்கள் வாங்கலாம். மில்லிகிராமில் நீங்கள் வாங்கணுன்னா அதுக்கும் வந்து ஒரு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, ஒரு 50 ரூபாய் அந்த மாதிரி வந்து மேக்கிங் சார்ஜும் இருக்கும், ஜிஎஸ்டியும் கண்டிப்பாக வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மில்லிகிராம்ஸில் கூட நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம். ஸோ இந்த கோல்டு காயினில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை போய் நீங்கள் தேவைக்கு அடகு வைக்க முடியாது. அது வந்து பேங்க்லேயும் வந்து வாங்க மாட்டாங்க, கடைகளில் வந்து வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியலை, பட் செக் பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்லி வந்து எதுவுமே வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ விற்கிறதா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாங்கின கடையில் நீங்கள் வந்து போய் விற்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கடையில் கூட போய் விற்கலாம். உங்களுக்கு 1% 2% வரைக்கும் டிப்ரிசியேஷன்னு சொல்லிட்டு போடுவாங்க. நீங்கள் எவ்வளவு அன்னைக்கு விலை இருக்குதோ அதுலேருந்து உங்களுடைய நகையிலேருந்து ஒரு 1% இல்லைனா 2% வந்து குறைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கோல்டு காயின் வாங்குறது டிப்ரிசியேஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் வந்து இது சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எந்த அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க, எதுவுமே வந்து கழிக்க மாட்டாங்க. இது வந்து வெறும் விற்கும்போது மட்டும்தான் இதை வந்து கழிப்பாங்க. ஸோ அது வந்து கோல்டு காயின். ஸோ எது வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து கோல்டு ஜுவல்லரி. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாக்டாக 1 கிராமில் நம்மளால் வந்து ரிங் வாங்க முடியாது இல்லையா? ஸோ 1.17 கிராம்ஸ்க்கு நான் வந்து போட்டிருக்கேன். இது ஜிஆர்டியோட வெப்சைட்டில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன மோதிரம். ஸோ இதோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கிராமுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருந்தது, 6,080 ருபீஸ் இருந்தது இல்லையா? ப்ளஸ் இந்த 1.7 அப்படிங்கிறதுனால 7,138 ரூபா. அதுக்கு மேக்கிங் சார்ஜ் பாருங்கள். இதனால தான் நம்மளுக்கு தங்கம் நகையாக வாங்கும்போது விலை ஜாஸ்தியாக இருக்குது, 1,256 ரூபா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8,394 ரூபா. அதில் ஜிஆர்டியில் வந்து டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கிறதுனால 251 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8,143 ரூபா. அதில் ஜிஎஸ்டி 244 ரூபா. ஸோ மொத்தமாக இந்த 1.17 கிராம் நீங்கள் வந்து ஒரு ரிங்கு வாங்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுடைய அப்ராக்சிமேட் காஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறது. ஏன்னா டிசைன் பொறுத்தும் வந்து வேறுபடும். ஸோ 8,387 ரூபா வேணும் இந்த தங்கம்
நீங்கள் ஒரு ஜுவல்லரியாக நீங்கள் வந்து நகையாக ஒன்று வாங்குனீங்கன்னா, இது எது கோல்டு காயினாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து அதிகமாகும். ஸோ இதை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு நகையாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நகைகளாக வாங்கி வச்சுக்கிறலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் வந்து போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி ஜுவல்லரியாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்குகிறேன், எனக்கு சேஃபாகவும் இருக்கும், என் கையிலே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய பர்சனல் விருப்பம். அதை தவிர நீங்கள் என்ன பண்ணலான்னா, எஸ்ஜிபி சாவரன் கோல்டு பாண்ட்ஸ், இது எப்போல்லாம் வந்து பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுதோ அந்த டைமில் நீங்கள் போய் பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம். 1 கிராம்லேருந்து கூட வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஆனால் 8 வருஷத்துக்கு அதை வந்து நீங்கள் உங்கள் கையில் வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களால் வந்து அதை திரும்பியும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அந்த காசை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா டிஜி கோல்டுன்னு இருக்குது. இப்போ நிறைய நகைக்கடையில் வந்து இந்த டிஜி கோல்டு ஆப்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ தனிஷ் டிஜி கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கையில் வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு கோல்டும் இருக்காது. அவங்களுடைய ஆப்பில் போய் நீங்கள் எவ்வளவு காசுக்கு வேணால் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். டெய்லியும் வாங்கிக்கிறலாம். எப்போ வேணால் உங்களுக்கு கிட்ட காசு இருக்கும்போது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ போய் வாங்கிக்கிட்டிங்கன்னா, அந்த காசுக்கு எவ்வளவு வந்து கிராம்ஸ் ஆட் ஆகணுமோ அதை ஆட் ஆகிட்டே வரும். அதை வந்து நீங்கள் அப்புறமா வந்து நீங்கள் அதை வாங்கிக்கிறலாம். ஸோ அப்போ அவங்க கடையில் என்ன ரேட்டுக்கு இருக்கும், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 24 கேரட்டுக்கு தான் வந்து இதை வந்து இந்த டிஜி கோல்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கோல்டு பீஸ், இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி. நீங்கள் வந்து இதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அதில் நீங்கள் போய் எந்த கம்பெனியோடையது வேணும் உங்களுக்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தங்கத்துடைய விலை நம்மக்கிட்ட வந்து 6080 இருக்குன்னா, கோல்டு பீஸில் அந்த மாதிரி இருக்காது, வேறுபட்டு இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இது எல்லாமே வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். கோல்டு காயினும் வந்து நம்மளுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். கோல்டு ஜுவல்லரியும் நம்ம கையில் தான் இருக்க போகுது. சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் வந்து பேங்க்கில் மட்டும்தான் இஷ்யூ பண்ண போகிறாங்க. அதனால் அதுவும் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டு பீஸும் ஓரளவுக்கு சேஃப். உங்களுக்கு வந்து கோல்டு பீஸ் பற்றி தெரியணுன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். டிஜி கோல்டு பற்றியும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். தனிஷ்கோடைய டிஜி கோல்டு, இல்லைனா வந்து இப்போலாம் வந்து தங்கமயிலில் கூட வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு பெங்களூரில் வந்து தங்கமயில் கடை இல்லை, அதனால் என்னால் போய் விசாரிக்க முடியல. ஆன்லைனில் வந்து ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நான் வந்து பார்க்கலாம். பட் சரியான இன்ஃபர்மேஷன் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ நான் வந்து போடலை. பட் என்னால் தமிழ்நாட்டுக்கு போகும்போது என்னால் அந்த கடைக்கு போய் விசாரிக்க முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக விசாரிச்சுட்டு வரேன். பட் மற்ற சேனல்ஸில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இந்த மாதிரி டிஜி கோல்டு பற்றி, கோல்டு பீஸ் பற்றிலாம் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. பட் நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். கோல்டு ஜுவல்லரியாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நகை அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம்தான். ஸோ கோல்டு பீஸ், சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் வந்து 8 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. பட் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம வந்து இதில் ஏதாவது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து என்கிட்ட ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, நான் வந்து இதில் என்ன வாங்கட்டும், கோல்டு காயினாக வாங்கட்டுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஒரு பதிலும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆமாம், நீங்கள் வந்து கோல்டு காயினாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு போட்டு இன்னும் ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக போட்டு 2 கிராமாக நீங்கள் வாங்கிருங்கன்னு. ஏன்னா இப்போ வந்து விலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இல்லையா? ஸோ 10,000 ரூபாய்க்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வராது, 1.5 கிராம் அந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் காசு போட்டோம் அப்படின்னா 2 கிராம் கோல்டு காயினாமே வந்து வாங்கிடலாம். ஸோ உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்கன்னா டக்குன்னு போய் ஏதாவது ஒரு கோல்டு காயினை வாங்கிக்கோங்க. அந்த கோல்டு காயின்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதே ரேட்டுக்கு தான் எடுத்துக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை போய் போட்டு ஒரு நகையாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃபிசிக்கலாகவே கோல்டே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெசி.